அக்கா இது வரைக்கும் நீ எங்க இடத்த பார்த்து ரொம்ப நொந்து போயிருக்க. இப்ப நான் கூட்டு போறேன்ல, ரொம்ப தங்கமான மனிதர். எப்பேற்பட்ட இடமா இருந்தாலும் முடிச்சுக்கிட்டுருவாரு. சரிப்பா, நான் பார்க்காத இடம் இல்லை, பார்க்காத ஆள் கிடையாது. சரிங்களா, நீங்க நல்லபடியா முடிச்சு கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். கவலையை விடுக்கா, நீ இடத்த முடிச்சிடுறோம். இவ்வளவுதான் இருக்காரு சார். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். உட்காருங்க உட்காருங்க. அக்கா வாங்கக்கா. வணக்கம் சார். வணக்கம்மா, உட்காருமா. டெல்லியில சொல்லுக்கா. நீ சொன்னதை பார்த்தா இந்த ஆள் 10 செயின் 8 மோதிரம் போட்டு பந்தாவா இருப்பான்னு நினைச்சேன். பார்த்தா பிக்காளி பையன் மாதிரி இருக்கிறான். ஏன்க்கா கொஞ்ச நேரம் சும்மா இருக்கா? என்ன காலையிலே வந்தீங்க, உங்களுக்குள்ளே பேசுறீங்க, என்ன விஷயமா வந்தீங்க? அது ஒன்றும் இல்லைண்ணே. ஒண்ணுல அதுக்கு வந்திருக்கோம். ஏன்க்கா லேண்ட் ஒன்று வாங்கணும், அது விஷயமா உங்களை பார்க்கலான்னு வந்திருக்காங்க. லேண்டா வேணும்? லேண்டு வேணுமா, பிளாட்டு வேணுமா, பிளாட் வேணுமா, சொந்த வீடு வேணுமா, இல்லை காலி கிரவுண்டு போதுமா, இல்லை டெமாலிஷ் கண்டிஷனில் இருக்கிற வீடு வேணுமா, டிடிசி அப்ரூவல் வேணுமா, பேங்க் லோன் அப்ளை பண்ணுற மாதிரி வேணுமா, அரை கிரவுண்டு வேணுமா, ஒரு கிரவுண்டு வேணுமா, புறம்போக்கா நத்தம் புறம்போக்கா, சிட்டி உள்ளியா அவுட்டரா, அது எப்படி ரிலேஷன் இருந்தால் பரவாயில்லையா, தாய்ப்பத்திரத்தோடு வேணுமா, இப்போ தான் இருக்கிற லேண்டா இல்லை பழைய லேண்டா, இதில் எது மாதிரி வேணும்னு சொல்லுங்கள், பார்த்து முடிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வெளியில எப்பவும் ரெடிய மாதிரி பேசிட்டே இருக்காரு. இருக்கா, உங்களுக்கு என்ன மாதிரி இடம் வேணும் அது சொல்லுங்க. சரி சொல்லுங்கள், எந்த மாதிரி இடம் வேணும்னு சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி சொல்லிடலாம். நல்ல ஏரியா இருந்தா போதும் சார். அப்படியா? அதை வாங்கி என்ன பண்ண போகிறாங்க? இல்லை டிசைட் பண்ணி தான் வந்தீங்களா? அது போதுமா உங்களுக்கு? சார் நல்லா டிசைட் பண்ணி தான் வந்திருக்கோம். நல்ல ஏரியா தான் காட்டுங்க. அப்படியா? என்ன கல்லியில் சொல்கிறாங்க? அவங்க சொல்கிற மாதிரி காமிச்சிடலாமா? அண்ணே இவங்க பல இடத்துக்கு போய் இடத்த போய் பார்த்துருக்காங்க. ஒன்று புரோக்கர் ரேட்டை ஏற்றிடுறான், இன்னொருத்தன் விற்கிறவன் ரேட்டை ஏற்றிடுறான். அதனால ரேட்டுலாம் அப்புறம் பேசிக்கலான்றாங்கண்ணே. நல்ல ஏரியா தான் காட்டுங்க அப்படின்னு சொல்கிற. இன்னைக்கு 2-3 பார்ட்டி வராங்கப்பா பார்க்கறதுக்கு. நான் இதெல்லாம் விட்டுட்டு தான் வரணும். போகணுன்னா சரி காரில் போயிடலாம், போய் பார்த்துட்டு வந்துடலாம். இருக்கு கொஞ்சம் லாங்காக இருக்கும், பரவாயில்லையா? பரவாயில்லைங்க சார். ஓகேவா? பார்த்துக்கலாமா? பார்த்துடலாம். போயிடலாம். சரி சரிண்ணா. கவு பார்த்தல நான் வந்தவனா ஒரு பிக்காளின்ன நீ சொன்ன செகண்ட்லேயே உனக்கு பிடிச்ச மாதிரி இடத்த காட்டுறாரு பார்த்தியா? அதுக்கு முன்னாடி என்ன சொன்னார் நோட் பண்ணியா? இடிச்ச வீடு வேணுமா, இடிக்காத வீடு வேணுமா, ஃப்ளாட் வேணுமா, பிளாட் வேணுமா, புறம்போக்கு இடம் வேணுமா, காலி இடம் வேணுமா? பார்த்தல அவரோட பவரை. இப்பதான் ஒரு எஃப்எம் வாயை முடிச்சு அடுத்த எஃப்எம் வாயை திறந்துச்சு. ஹலோ சொல்லுப்பா, நான் கொஞ்சம் வெளியே போகிறேன். அந்த மீனம்பாக்கம் அந்த சைடில் தான்ப்பா, அந்த ஃப்ளைட் 2 நிறுத்துறாங்கல்ல, அந்த இடத்து வாடகை கேட்டாங்கல்ல, அது வரேன் நாங்கள் 11 மணிக்கு. இப்போ முடியாதுன்னு சொல்கிற. நான் காலைல வெயிட் பண்ணேன் 10 மணி வரைக்கும், நீங்கள் வரல. வேறு நமக்கு ரொம்ப வேண்டப்பட்ட தம்பி வந்திருக்கு, அதனால தான். ட்ரெயினா? எது? சென்னை டு கோயம்புத்தூர் ட்ராக்கா? சரி, அது வாடகைக்கு தானே கேட்டாங்க. இப்போ ட்ராக் மட்டும் வேணுமா, மேலே போகிற ட்ரெயின் வாடகைக்கு வாங்கிக்கிறீங்களா, இல்லை ட்ராக் காயில் டிக்கெட் கவுண்டரா, எது வேணும்? பேசிட்டு சொல்கிறேன். இப்போ வேணாம், சாயந்தரம் மேலே வர சொல்லு. சரி வெயிட். பயங்கரமான ஆள் தான். அண்ணா கிளம்பலாமாண்ணா? போகலாம். இந்த பரங்கி மலை இருக்குல்ல, அது ஒரு பெரிய ப்ராஜெக்ட் இருக்குது. அது டிஸ்டர்பன்ஸாக இருக்கான். தாம்பரம் வரைக்கும் தள்ளின்னு போய் வைக்கணும். நாங்கள் அது ஒருத்தர்கிட்ட பேசியிருந்தேன், வரானா இல்லையான்னு தெரில. தாமஸ் மவுண்ட் ஒன்று, சின்ன மலை ஒன்று, 2த்தையும் மாற்றி வைக்கணும் நாங்கள். சரி நம்ம கிளம்பலாம், இதை வந்து பார்த்துக்கிறேன். ஏன்பா கலியில மலையை கூட நவுத்தி வைப்பாங்க? நான் தான் சொன்னேன்ல அண்ணா கிளம்பலாமாண்ணே? இதை போயிடலாம். ஒரு ஃபோன் பேசிட்டு வந்துடுறேன், ஏன்னா நம்ம போகும்போது பெருசாக தொல்லை பண்ணுவாங்க. ஹலோ, நான் நேற்றே சொன்னேன்ல, தஞ்சாவூர் சைடில் மழை வரலன்னா விளைச்சல் எப்படி வரும்? நான் சொன்னல அப்போவே, அந்த பவுடர் எடுத்துகிட்டு போய் ஹெலிகாப்டர் மூலிமா போட்டிங்கன்னா மழை வரும். 7 டன்னு மழை வரும் அங்கே. அந்த ப்ராஜெக்ட் கொடுத்தாங்கன்னு தான் நம்பி உங்ககிட்ட கொடுத்தேன். ஹெலிகாப்டர் ரெக்க சரியில்லையா? சரி கொஞ்சம் ஆயில் போட்டுவிட்டு கிரீஸ் போட்டேன்னா சுத்தம் பார், டக்குன்னு எடுத்து போய் போடு. எனக்கு ஃபோன் வந்துட போகுது. இந்நேரம் போட்டு நீ ஃபோன் பண்ணுவேன் பார்த்தா இப்போ நான் உனக்கு பண்ண வேண்டியிருக்கு. 7 டன்னு போதும், அந்த மேக மட்டும் கரைச்சா போதும். அதுக்கு தேவையான பவுடர் எடுத்துன்னு போயிடு. விளைச்சல் நிற்குதுன்னு கம்ப்ளைண்ட் வந்திருக்காம.
ஆமாம் ஆமாம் ஆமாம், உள்துறையில் தான் பேசுனாங்க. இல்லை இல்லை, நார்த்துக்கு அந்த மழை பெய்யறதுக்கு இப்போ ப்ராஜெக்ட் நம்ம கைக்கு வரல. அது யாரும் சுந்தரேசனோ கோபால யாரோ இருக்கிறாங்க, எவனா எதுவும் பண்ண, அது நம்ம மாதிரி பண்ண முடியாது. அதில் இன்னொன்று நான் சொல்கிறேன் பாரு. ரோடு ரோலரும் அந்த ஹெலிகாப்டரில் கட்டி எடுத்துன்னு போகும். சில இடத்துல சமமா இல்லையா, அதை கொஞ்சம் கரெக்ட் பண்ணி விடு. சரி, வை. ஏன்பா இவர் லேண்ட் பிசினஸ் மட்டும் தான் பண்றாரா இல்ல வேற என்னென்னமோ சொல்றாரு? நான் தான் சொல்லி தானக்கா உன்னை கூப்பிட்டு வந்தேன். நீ தான் பார்த்தோன்னு பிக்காளி இக்காளின்னு. கலித இது ஒரு நிமிஷம் வாயன். அது ஒன்றும் இல்லை, காலையில் இருந்த பணத்தெல்லாம் கொடுத்துட்டேன். நம்ம காருக்கு பெட்ரோல் போட ஒரு 5000 ரூபாய் மட்டும் வாங்கிக்கோ. தப்பாக நினச்சிக்கோங்க, நம்ம இதான் கேட்குறோமேன்ட்டு. கேட்டு கொஞ்சம் வாங்கிக்கோ. சரிண்ணா. அக்கா, அவர் காரில் நம்ம போகிறதே பெரிய விஷயம். ஒரு 10 ரூபா பெட்ரோல் நம்மளே போட்டுருவோம். வழியில் டீ, டிஃபன், காஃபி, ஜூஸ்லாம் சாப்பிடுவாரு. காசு அவர் எடுப்பாரு. கொடுக்க விட்டாதக்கா, புரியுதா? இவ்வளோ பெரிய ஆளை காமிச்சிட்ட, நானே கொடுத்துட்றேன்ப்பா. அண்ணா கிளம்பலாண்ணே. கீழே வெயிட் பண்ணுங்க, இதை வந்துடுறேன். சரி அக்கா, அந்த பெட்ரோல் காசு 10 ரூபா முன்னாடி என்கிட்ட கொடுத்துரு. நல்ல ஏரியா காட்டுவார்ல, நம்புக்கா. சரி வா. வண்டி எடுக்கணுங்க, பெட்ரோல் காசு இல்லையான்னு பார்த்தேன். எப்படியோ ஒரு பாட்டி மாட்டிட்டேன். ஒரு 2 நிமிஷம் கழிச்சு போகும், அப்போ தான் மரியாதையாக இருக்கும். இந்த பக்கம் ஃபுல்லாக நம்ம வாங்கி கொடுத்த ஏரியா தான். 420 ஏக்கர். அதான் அந்த காலத்தில் எங்கள் அப்பா காலத்தில் கொடுத்தது, நம்ம தான் முடிச்சு கொடுத்தோம். இதை கேட்டுக்கா, தரமான மண். இந்த பக்கம் இருக்கு பார்த்தியா, இது வேணான்னு சொல்லிட்டு ஒருத்தர் அந்த காலத்தில் வேணான்னு இருக்காரு. எங்கள் தாத்தா காலத்தில் வாங்கி போடு, ஒரு காலத்தில் நல்ல ரேட்டு போகணும். இன்னைக்கு பல கோடி ரூபாய் போகுது. அவர் இன்னைக்கும் எங்கள் தாத்தா போட்டோ வச்சு கும்பிட்டு இருக்காரு. இந்த மாதிரி நான் மற்ற எதுவும் சாப்பிட்றதில்ல, கண்டத்துலாம் எப்பயுமே சாப்பிட மாட்டேன். இது பயங்கர ஹைஜீனிக்காக இருக்கும். இங்கே நீங்கள் என்ன சாப்பிட்றீங்க? வேணாமா? சிக்கனு, எக்கு எல்லாமே இங்கே நல்லா இருக்கும். சரி, என்ன பண்ணுறீங்க? நேராக போயிட்டு சரிங்கண்ணா 8 எக் பப்ஸு, 6 சிக்கன் பப்ஸு, 1/2 கிலோ ஸ்பாஞ்ச் கேக் வாங்கிக்கோ. இதில் 1/2 கிலோ, அதில் 1/2 கிலோ. முந்திரி போட்டதா கேளு, நான் வந்திருக்கேன்னு சொல்லு. முந்திரி போட்டதா கேட்டு, ஸ்வீட்ல எது இப்போ போட்டதுன்னு கேட்டாவே தருவோம். எல்லாமே நல்லா இருக்கும். இப்போ போட்டு ஸ்வீட்ல எல்லாமே 1/2 கிலோ. இப்போ நம்ம போகிறோம் கையோட வாங்கிக்கலான்ட்டு. இந்த பணம் அந்த தப்பா நினைச்சுக்க போறாங்க அவங்க. அது வாங்கிட்டு போய் கொஞ்சம் வாங்கிட்டு வந்துடுறேன். நான் என் பேர் சொல்லுறேன் கடையில். சரிண்ணா, அதை வாங்கிட்டு வந்துடுறேன். பேர் சொல்லு மறந்துடாத. சரிண்ணா. நீங்க வண்டி எடுங்க, வரும்போது பாத்துக்கலாம் பையனை. அந்த கண்டெய்னருக்காரன் சரி வேணா விடு, அவங்க கிட்ட பேசுவான். ஒரு 60 பேசுவான். அவன் ரொம்ப கஷ்டத்துல இருந்தான். அப்போ இரும்பு வண்டியில வேஸ்ட் பேப்பர் வண்டி ஓட்டியிருந்தான். இந்த கண்டெய்னர் வாங்கி கொடுத்ததுக்கு நிக்குது நம்ம பையன் தான். டெய்லி யாராவது இந்த ஆளுகிட்ட சிக்கிறாங்க, சம்பளம் போட்டா ஒழுங்கா கொடுக்க மாட்டான். அண்ணே, இந்த பங்க்ல பெட்ரோல் போட்டுடலாமா? இந்த பங்கா சுமாராக தான் இருக்கு. பரவாயில்ல, போடலாம். போங்க, உள்ள போங்க. காலையில ஜூஸ் சாப்பிடலாமா? அண்ணா நிறுத்துங்க, சாப்பிடலாம். அவ்வளோ அருமையா இருக்கும். நீ சாப்பிட்டது இல்ல? இல்லண்ணே. காட்டுறேன் பாரு, ரொம்ப நல்லா இருக்கும். குளுக்கோஸ்லாம் போடுவான், எனர்ஜியா வேற இருக்கும். வெறும் ஜூஸா தர மாட்டான், குளுக்கோஸ் போட்டு மிக்ஸ் பண்ணுவான். ரொம்ப அருமையா இருக்கும். நீ சாப்பிட்டது இல்லைன்ற, நீங்க வாங்கி தரேன் பாரு. எப்பயுமே இந்த பக்கம் வந்தாவே வாங்கிட்டு போவேன். அண்ணே, ட்ரை ஃப்ரூட்ஸ் கடை வருது, வாங்கிக்கலாமாண்ணே? இங்கே இந்த கடையில் சரி இருக்காதுப்பா. இதுக்கு அந்த பக்கம் இருக்கு பாரு. இவன் டூப்ளிகேட் விற்பான். நான் வாங்குறது தான், வழக்கமாக வாங்குறது தான். பாதாம், பிஸ்தா, முந்திரி, திராட்சை, அத்திப்பழம் ஒன்று வச்சுருப்பான் பாரு. தட்டு சைஸுக்கு இருப்போம். எக்ஸ்போர்ட் பண்ணுற பழம்லாம் நிறைய வர வைப்பான். பேரிச்ச பழம் இருக்குல்ல, நீ இந்த சைஸில் பார்த்துருப்ப. இவ்வளோ பெருசு பார்த்துருக்கியா? சரிண்ணா, எவ்வளோண்ணா? 1 கிலோ ஒரே பழமாக வாங்கிக்கோ.
இந்த சைஸில் வரும். அவன் கல்ல மட்டும் தான் கிடைக்கும். 1.5 கிலோல ஒரே பேரிச்சம் பழமா? இல்லை இந்த கல்ல வேணாம், அந்த கல்ல வாங்கிக்கலாம். வண்டி எடுங்க, நீங்கள் வண்டி எடுங்க. அது பக்கத்தில் ஒரு ப்ரொவிஷன் கடை இருக்குது. மிளகு, சீரகம், கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தப்பருப்பு, வெந்தயம், புளி, பூண்டு, சோம்பு, அதே மாதிரி சேமியா, ரவை, மைதா அருமையாக இருக்கும். உண்மையிலே ஒரு தடவை வாங்கி பாரு. நான் வேணா இப்போ வாங்கி தரேன் உனக்கு. 3 கிலோ வாங்கி நீ 1/2 கிலோ எடுத்துக்கோ, தனி பேக் பண்ணிக்கோ. அதில் அதையும் வாங்கிக்கோ அந்த கடையில். அதுவும் கடையை காட்டுறோம், சரியாக இருக்கும் அந்த கடையில். இடம் பார்க்க லாங்கா போனான்னு கேட்டேன். அத்தப்பா முருகா, அவர் வாங்குறதுல பாதி எனக்கு தான் தராது. காசு நான் தானே தரேன். கலியில அதோ அதை பார். இப்ப என்ன சொல்ல போறானோ? பயப்படாதக்கா, அங்க கடை எதுவும் இல்லை, காலி இடம் தான் இருக்கு. கலியில அந்த காலி கிரவுண்ட் இருக்குல்ல, அது ஃபுல்லாக கரண்ட் வருது கீழேருந்து. சாதாரண நீ பீஸ் போன பல்ப் வச்சா கூட எரியுன்னா பார்த்துக்கோ. அது நம்மகிட்ட தான் வந்தது. ஷாக் அடிச்சு யாருக்கும் எதாவது ஆகிடக்கூடாதுன்னு அந்த இடம் வேணாம் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். கலிலே கரண்ட்ல லைட் எரியும் பரவாயில்ல, ஆனா பீஸ் போன லைட்டே எரியும் சொல்றாரு. எப்படி கலிலே? அக்கா, அவர் சொன்ன நம்புக்கா, நல்ல ஏரியா காட்டுறேன்னு சொல்லியிருக்காருல. அதான் கம்முன்னு வரேன். இந்த வந்துட்டான்ல, இங்கே தான் செம்மையாக இருக்கும். நீங்கள் கேட்ட எல்லாமே இங்கே இருக்குது. அப்படியே நீங்கள் கேட்டது அப்படியே இருக்குன்னா பார்த்துக்குங்க. நிறுத்திடுங்க, பார்த்து இறங்குமா. டோர் மூடுறேன்ன. சார் சார், என்ன ஒரே பொட்டல் காடா இருக்குது? இன்னும் கொஞ்சம் முன்னாடி போகணுமா? அம்மா அக்கா, என்னன்னாக்கா உனக்கு சந்தேகம்? நல்ல ஏரியா தான் காட்டுவாரு, வாக்கா. இங்கே கேட்கும் போது எனக்கே ஆச்சரியம், என்ன இது மாதிரி கேட்குறாங்களேன்ட்டு. ஏன் எதுக்கெல்லாம் நான் கேட்க மாட்டேன், ஏன்னா பார்ட்டி கேட்குறத நம்ம காமிக்கணும். நல்ல ஏரியா காட்டுன்னாங்க, அதான் கூப்பிட்டு வந்தது. காரணமே அதுதான். இன்னும் 2-3 இருக்குது இதே மாதிரி. அந்த பக்கம் ரெட் ஹில்ஸ் பக்கம் இருக்குது, நிறைய இருக்குது. பட் இது கொஞ்சம் பக்கம்ன்றதுனால காமிக்கிறேன். திருப்தியாக இருக்கா பாருங்க. என்ன பண்ண போகிறாங்க எனக்கு தெரில. என்ன ஒரு டவுட்டாவே கேக்குறாரு? நம்புக்கா, நல்ல ஏரியாவுக்கு தான் கூப்பிட்டு வந்திருக்காரு. நீங்கள் போய் பார்க்குறீங்களா இல்லை நான் வரட்டா? நம்மள பாத்துருவோமா? ஏன்னா நான் வாரத்துக்கு 2-3 தடவை வருவேன், அதனால பிரச்சனை. நீங்க போய் பாருங்க, போங்க. சரி சரி. என்ன கலிலே இது? தெரியலையாக்கா. அண்ணா சொல்லுப்பா. என்னண்ணா இது? நல்ல ஏரியா நீங்க தான் கேட்டீங்க. நல்ல ஏரியாமா இது? என்ன சொன்ன? நம்புக்கா, நல்ல ஏரியா காட்டுவார், நல்ல ஏரியா காட்டுவாருன்னு சொன்னேன். இந்த ஏரியா முதல்ல விற்பாங்களா? வித்தாதான் வாங்க முடியுமா? வாங்கிதான் நான் என்ன பண்றது? அதே ஆச்சரியம் தான்மா எனக்கும். ஏரியா வாங்கி நீ என்ன பண்ண போற நானும் யோசனை பண்ணேன். காட்டுன்னு சொன்னேன், நல்ல ஏரியா காமிச்சிருக்கேன். ஒருவேளை உன்னை பார்க்கும்போது ஒருவேளை பீனு கீனு வளர்த்து விற்பியோ நம்ம நினச்சேன். இப்போ என்னைய கேட்டா இல்லை அவரை கேட்டா என்ன பண்ண முடியும்? நான் கேட்டது வீடு கட்டுறதுக்கு நல்ல ஏரியா, நீ காமிச்சது ஏரி. என்னம்மா பேசுற நீ? என்ன கலியில எனக்கு நல்ல ஏரியா காட்டுன்னாங்க. நல்ல ஏரி தான் இது, ஏரியா தான் காமிச்சிருக்கேன். உனக்கு 2-3 காமிச்சதான் ஏரியான்னு வருமா? கோயிலுக்கு போகலாம் வாங்க அடுத்தது. அக்கா, உங்க மேல தான் தப்பு. நல்ல ஏரியா காட்டுங்க நீங்க, அதான் இங்க வந்து காட்டியிருக்காரு. நம்புக்கா, அடுத்தது நல்ல ஏரியா காட்டுவாரு. கலியில என்ன நினச்சிருக்க நீ? எனக்கு வேலை தான் நினச்சியா? இன்னைக்கு இது மட்டும் தான் காட்ட முடியும். இன்னைக்கு நிறைய அப்பாயின்மெண்ட் இருக்கு. எல்லா ஏரியா போய் நம்மளால காட்ட முடியாது. நாளைக்கு தான். நாளைக்கு வேணா காலைல ஒரு 6:30 மணிக்கெல்லாம் வாங்க, காட்டுறேன். பேச்சு முடிச்சுட்டு வா. என்ன சொன்ன அவன்? ஹெலிகாப்டர்லயே புல்டோசர் எடுத்துட்டு போவாராம், கெமிக்கல் போட்டு மழை வர வைப்பாராம், தண்டவாளத்தையே வாடகைக்கு விடுவாராம், ஏரோப்ளேன் நிக்க வைக்கிறதுக்கு வாடகை விடுவாராம் இடத்த. சின்ன பழம் சாப்பிட மாட்டாராம், பெரிய பழம் 1.5 கிலோ பழத்தை தான் சாப்பிடுவாராம். அத விடுறா, பெட்ரோலுக்கு 10,000. சரி அதெல்லாம் போட்டோம்டா. 10க்கு பேக்கரியில 3,000, ஜூஸுக்கு 2,000, மளிகை சாமான் வேற. தவர் மரியாதையா அந்த காசெல்லாம் வாங்கி கொடுத்துருட்ட, எனக்கு இடமே தேவல. அக்கா, பெட்ரோல் 10 ரூபா கொடுத்தல, அதை விட்டுரு. நீ வாங்கி கொடுத்த மொத்த ஐட்டமா கார்ல தான் இருக்குது. 8 குத்துறேன், நீ வீட்டுக்கு எடுத்துன்னு போயிடு, மீதி அப்புறம் பாத்துக்கலாம். வாக்கா. எங்கடா அந்த ஆளை காணோம்? இருக்கா, கார்ல இருப்பாரு.
ஐயோ கார் போதுடா சலே கார் போதுடா டேய் கார் போதுடா. டிரைவர் பாஸா போ, நம்ம வீட்டுக்கு போவாத, என் பெரியப்பா வீட்டுக்கு போயிடு. போ டிரைவர். அவங்க எப்படின்னா வந்து தொலைக்கிறானுங்க, இடம் காட்ட சொல்லிட்டு என்னமோ நமக்கு வேலை காட்டுறானுங்க.